ஒரு அழகான கிராமத்துல ஒரு வயசான பாட்டி ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். மாலை நேரத்துல பள்ளி குழந்தைகள் எல்லாம் பள்ளியை முடிச்சிட்டு வீடு திரும்பி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த பாட்டி அந்த பள்ளி குழந்தைகளை கூப்பிட்டு தினமும் ஒரு கதை சொல்லி அனுப்புமா. ஒரு நாள் ஒரு பள்ளி சிறுவன் அந்த வழியா போகும்போது அந்த பாட்டி ஒரு கதை சொன்னுச்சான். அது என்ன கதைன்னா, அது ஒரு நீர் பேய் கதை. ஆமா குட்டீங்களா, நீர் பேயின்றது அந்த ஆலமரத்து பக்கத்தால ஒரு அழகான ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல தான் அந்த கிராம மக்கள் காலை நேரத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு போய் குடிச்சு அன்றாட வாழ்க்கையை அவங்க கழிச்சிட்டு வந்தாங்களாம். அதே குளத்துல ஈவினிங் நேரத்துல யாரும் போக மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அதுல ஒரு நீர் பேய் இருக்கான். அது சாயந்தர நேரத்துல யார் வந்தாலும் அவங்கள கொன்றுமா. அதை பயந்துக்கிட்டே ஊர் மக்கள் யாரும் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டி பையன், ஏன் பாட்டி, அந்த குளத்துல மட்டும் ஒரு நீர் பேய் இருக்கு, மற்ற குளத்துலாம் இல்லையே, எதனால அந்த நீர் பேய் அங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னிச்சா, ஒரு காலத்தில் ஒரு கை குழந்தையோட ஒரு ஒரு அம்மா அந்த வழியா வெகு தூரம் பயணம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்களாம். அப்படி வரும்போது அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சான். அந்த தண்ணி தாகத்தை போக்குறதுக்கு அந்த குளத்துல தண்ணி குடிக்க போனாங்களாம். ஆனால் ஊர் மக்கள் எல்லாரும், நீ வந்து இந்த குளம் இந்த கிராமத்துக்குள்ள மக்களுக்கு மட்டும்தான் குடிக்கிறதுக்கு, ஏன்னா எங்களுக்கே இங்கே வந்து தண்ணி பத்த மாட்டேங்குது, வெளியிருந்து வர ஊர்க்காரங்களுக்கு யாரும் இந்த தண்ணி நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொண்டு நாங்கள் வந்து ஊர்வா சேர்ந்து நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கை குழந்தை வச்சிருந்த பொண்ணுக்கிட்ட தண்ணி கொடுக்க மறுத்துட்டாங்களாம். அதனால தண்ணி குடிக்காம அந்த இடத்த விட்டு வெகு தூரம் பயணம் செஞ்சு தண்ணி இல்லாதனால போற வழியிலேயே அந்த பொண்ணு செத்துடுச்சான். அந்த கை குழந்தை அங்கேருந்து ஒரு அனாத ஆசிரமத்தை வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால தண்ணி கிடைச்சிருந்தா நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். தண்ணி கொடுக்காதனால தான் நம்ம செத்துட்டோம். இனிமேல் இந்த ஊருக்காரங்க ஈவினிங் டைமில் வந்து நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது, தண்ணி கிடைக்கலன்ற ஒரு இதெல்லாம் வந்தால் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அர்த்தமற்ற சிந்தனையெல்லாம் எனக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த செத்து போன பேய் அங்கே போய் ஒரு நீர் பேயாக மாறி அங்கே தங்கிடுச்சான். ஆனால் மக்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு காலை நேரத்தில் தண்ணி கொடுத்துக்கிட்டோம், ஈவினிங் நேரத்தில் யாரும் அந்த பக்கம் அண்டை விடாமல் விரட்டிக்கிட்டோம் அந்த நீர் பேய் இருந்துச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன், அந்த கதையை கேட்ட பையன் அந்த வழியாக போகும்போது அந்த நீர் பேயை பார்க்கணும் அப்படின்னு அந்த நீர் பேய்கிட்ட போய் பேச ஆரம்பித்தானா. அப்போ தான் தெரியுமா, அந்த நீர் பேய் வேறு யாரும் இல்லை, அந்த செத்து போன அந்த குழந்தையோட அம்மா அப்படின்ட்டு. அப்போது அந்த குழந்தை அந்த அம்மாட்ட கேட்டுச்சான், எதுக்கம்மா எல்லாத்தையும் நீ கஷ்டப்படுத்துகிற, மரணன்றது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தான், அதை வச்சுக்கிட்டு நீ யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சான். நான் யாரையும் துன்புறுத்தலை, என்னை துன்புறுத்தி கொன்ன இந்த கிராம மக்களை தான் நான் வந்து கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரிம்மா, இந்த கிராம மக்கள் எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நீங்கள் அதில் எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதனால் அந்த குட்டி பையன் கிராம மக்கள் எல்லாத்துலையும் போய் நடந்த சொல்லி தன்னுடைய அறியாமையை அவங்களுக்கு தெரிய வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாலும். அன்னையிலேருந்து அந்த கிராம மக்கள் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம்.